அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம போர்ட்ஃபோலியோஸ். நாம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு முறையாவது ₹1 கோடி சம்பாதிக்கணும்னு கனவு கண்டிருப்போம். நானும் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள்தான். பெரிய இன்வெஸ்டர் இல்ல. ஆனா அந்த ₹1 கோடி இலக்கை அடைய நான் எப்படி முதலீடு செஞ்சிருக்கேன்னு இன்னைக்கு உங்ககிட்ட நேரடியா காட்டப் போறேன். வாங்க பார்க்கலாம். ஜீரோவில் இருந்து ₹1 கோடி சேலஞ்ச். என்னோட பிகினிங் ஸ்டோரி. ஒரு காலத்துல ₹1000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் பயந்தவன் தான். ப்ராஃபிட் லாஸ் ஆயிடுமோ இல்லை ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்குமோன்னு எனக்கும் அந்த எல்லா டவுட் இருந்துச்சு. ஆனா ஒரு நாள் நான் டிசைட் பண்ணேன், ட்ரேடிங் பண்ணலேன்னா லைஃப்ல சேஞ்ச் வராது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிரிப்டோ ட்ரேடிங்னு போயிட்டு இருந்தாங்க. நான் மட்டும் ஸ்லோவா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ₹1000 ஆரம்பிச்ச இந்த ஜர்னி இன்று 10 லட்சத்தையும் தாண்டிருச்சு. லாங் டர்ம் மைண்ட் செட் தான் என்னை இங்க கொண்டு வந்தது. என்னோட நெக்ஸ்ட் டார்கெட் ₹1 கோடி. இது இம்பாசிபிள் இல்ல, டிசிப்ளின் இருந்தா கேரண்டீட். இந்தியன் ஷேர் மார்க்கெட் ஒரு பார்வை. முதல்ல என்னோட இந்திய பங்கு சந்தை முதலீட்டை பார்ப்போம். நான் மொத்தம் 9.5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு அதோட மதிப்பு 10.38 லட்சம். இதுல எனக்கு கிடைச்ச ப்ராஃபிட் மட்டும் 88,000. என்னோட போர்ட்ஃபோலியோ XIR 28% ஆகஸ்ட் இருக்கு. இது நிஃப்டி 500 விட 22% அதிகம். இது லக் இல்ல, இது ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. என்னோட போர்ட்ஃபோலியோ 190 ஸ்டாக்ஸ் மேல இருக்கு. லாங் டர்ம் growthக்காக 96% எக்விட்டி ஸ்டாக்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கேன். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் ந ரிஸ்க் அதிகம், லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ந சேஃப் அண்ட் செக்யூர், மிட் கேப் ஸ்டாக்ஸ் ந பேலன்ஸ் இருக்கும். என்னோட முதலீட்டுல 63% ஸ்மால் கேப் பங்குகள் தான். இது கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா ரிட்டர்ன்ஸ் பாருங்க எவ்வளவு அதிகமா இருக்குன்னு. செக்டர்ல ஃபைனான்ஷியல், மெட்டல்ஸ், FMCG எல்லாமே மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இருக்கேன். டைவர்சிஃபிகேஷன் தான் இங்கே கேம் சேஞ்சர். US ஸ்டாக்ஸ் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகள். இந்தியாவுல மட்டும் முதலீடு செஞ்சா போதாதுன்னு US ஸ்டாக்ஸ்ல உலகத்தோட பெரிய நிறுவனங்களையும் நான் முதலீடு செஞ்சிருக்கேன். என்னோட US போர்ட்ஃபோலியோ மதிப்பு சுமார் ₹91,000. இதுல அமேசான் கம்பெனி 27%, ஆல்பாபெட் கம்பெனி 23% வரை நல்ல லாபத்தை கொடுத்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டெடி growth. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல ₹20,000 வரை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல ஃபார்மா செக்டார்ல 53% வரை இன்வெஸ்ட் செஞ்சிருக்கேன். பாண்ட்ஸ் மற்றும் பாசிவ் இன்கம். பங்கு சந்தை இறங்கும் போது நம்ம பணத்தை பாதுகாக்க நான் ப்ராக்ஃபின் போன்ற பாண்ட்ஸ்ல முதலீடு செஞ்சிருக்கேன். பாண்ட்ஸ் மூலமா 12% வரை நிலையான வருமானம் வருது. இதுல அதிக ரிஸ்க் இருந்தாலும் இதோட கிரெடிட் ரேட்டிங் BBB+ இருக்கு. டிவிடெண்ட்ஸ் மூலம் பாசிவ் இன்கம் கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் பங்குகள் மூலமா எனக்கு டிவிடெண்ட்ஸ் மட்டும் 2,000 மேல வருமானமாவும் கிடைச்சிருக்கு. நான் வேலை பண்ணாம இருந்தாலும் என் மணி எனக்கு வேலை பண்ணுது. ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணல, மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். நண்பர்களே, இங்க நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது ஒண்ணுதான். முதலீடு செய்ய பெரிய பணம் தேவையில்லை, சரியான ஆர்வம் இருந்தா போதும். நீங்க உங்க முதலீட்டு பயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம போர்ட்ஃபோலியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.